கோத்தாரி டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம். சங்ககால சிங்கப்பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம விதவிதமா ஆடைகள் அணிஞ்சிருக்கோம். ஆனா சங்க காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன ஆடை அணிந்திருப்பாங்க, அந்த ஆடைகளை உற்பத்தி செய்வதில் பெண்கள் பங்கு என்னவா இருந்துச்சு போன்ற கேள்விகளுக்கான விடைய இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சங்ககால சிங்க பெண்கள் என்ற இந்த தொடர்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் என்ன வேலை செஞ்சிருப்பாங்கங்கிற கேள்விக்கு பல பதில்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. கடை நடத்திய பெண்கள், உப்பு விற்ற பெண்கள், மீன் விற்ற பெண்கள், கல் விற்ற பெண்கள், துணி துவைத்து பொருள் ஈட்டிய பெண்கள், பூ விற்ற பெண்கள் என பல உழைத்து பொருளீட்டிய பெண்கள் குறித்து இதுவரை நாம் பார்த்தோம். இன்னைக்கு பருத்தி மூலமா நூல் நூற்று ஆடைகள் செய்து பொருளீட்டிய பெண்கள் குறித்து நமக்கு தமிழ் ஆய்வாளர் மு. சுப்புலட்சுமி சொல்ல போறாங்க. வணக்கம். உழைத்து பொருளீட்டிய பெண்கள்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது பருத்தி பெண்டிர். சங்ககால தமிழர்கள் பல தரப்பட்ட துணிமணிகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்ட்டு நமக்கு இலக்கியம் சொல்லுது. சங்கத்தமிழர் தொடர்ந்து ஓயாமல் நெய்து கொண்டே இருந்ததையும் நமக்கு சங்கப்பாடல்கள் சொல்கின்றன. இந்த உழைத்து பொருளீட்டும் துணி வணிகத்தில் மிகச் செழிப்பாகவும் சிறப்பாகவும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த துணி நெய்றதுக்கான அடிப்படை பொருளான அந்த நூலை பருத்தி காய்களிலிருந்து வில் அடித்து கொட்டை நீக்கி அந்த பஞ்சை தூய்மைப்படுத்தி கொடுக்கிற அந்த பணியை பெண்கள் செய்தார்கள் அப்படிங்கிறதா நமக்கு இங்க பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. தங்கள் வாழ்வாதாரத்துக்காக பெண்கள் எடுத்துக்கொண்ட இன்னொரு தொழில் இந்த பருத்தி தொழில் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். எப்போதும் போல சங்க பாடல்கள் இந்த பஞ்சு பற்றியும் துணிகள் பற்றியும் எண்ணிலடங்கா தகவல்களை நமக்கு தருது. அதை தாண்டி நம்மால இயல்பா இந்த பருத்தி பெண்களை பார்த்தோம், உப்பு விற்ற பெண்களை பார்த்தோம் அப்படின்ட்டு தாண்டி போகவே முடியாது. அந்த அளவுக்கு சங்கத்தமிழர் வாழ்வை ஆவணமாக இந்த சங்க இலக்கியம் காட்டும் பொழுது இத்தனை தகவல்களை பகிர்ந்து கொண்டுதான் போக வேண்டிய அளவுக்கு படிப்பவர்களுக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயமா இது அமைஞ்சு போகுது. அத்தனை அடையாள குறிகள் நம்ம கிட்ட இந்த சங்க இலக்கியத்தின் மூலமா ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அதுதான் நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். பஞ்சு பற்றி சங்ககால தமிழர்கள் பயன்படுத்திய துணிகள் பற்றியும் நமக்கு என்னென்ன செய்திகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த வில்லடித்து பருத்தி காய்களிலிருந்து வில்லடித்து கொட்டை நீக்கி தூய்மை பண்ணாங்க இல்லையா இந்த பெண்கள், அந்த கருவி எஃகுறு பஞ்சிற்று ஆகி அப்படிங்கிற ஒரு சொற்றொடரால் குறிக்கப்படுது. அது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கருவியாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். பன்னல் வேலி இப்பனை நல்லூரே அப்படின்னு ஒரு பாடல் அடி வருது. இந்த ஊர்களிலிருந்து விளை நிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த விளை நிலங்களுக்கு ஒரு வேலியாக இந்த பருத்தி செடிகள் வைக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிறது ஊர்தோறும் இந்த விளை நிலங்களின் வேலி இந்த பருத்தி செடிகளாக காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த பஞ்சை பற்றி நிறைய உவமைகள் நமக்கு போன அந்த புலைத்தியரை பார்க்கும்போது கூட நம்ம பார்த்திருந்தோம். வில்லடித்து கொட்டை நீக்கப்பட்ட பஞ்சு வெண்மேகம் போல காணப்பட்டது அப்படின்னு நிறைய பாடல்கள் சொல்லுது. அதே போல இந்த வில்லடித்து எடுக்கப்பட்ட அந்த பஞ்சு மூட்டைகளாக வீடுகளில் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்குன்னா அந்த பஞ்சை போன்ற கொழுப்பு நிறைந்த உணவை, இறைச்சியை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி பரிசில் வேண்டி மன்னரிடம் போகின்ற புலவர்கள் வேண்டுகிறதையும் நம்ம விரும்பி கேட்டதையும் நம்ம பார்த்தோம். இப்போ துணி நெய்தலையும் அடுத்த கட்டமான வித்தலையும் தமிழர்கள் செழிப்பாகவும் சிறப்பாகவும் செய்தார்கள். சங்க காலத்தை அடுத்து சிலப்பதிகாரம், காப்பிய காலம் வருது. அந்த சிலப்பதிகாரத்தில் அறுவை வீதி நமக்கு காட்டப்படுது. நம்ம பார்த்தோம், மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் அப்படிங்கிற புலவர், சங்ககால புலவர், துணி வணிகம் செய்த குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த அறுவை வணிகர் அப்படின்னே தன் பெயரோடு அந்த தொழில் பெயரை அவர் இணைத்திருந்தார். நம்ம பார்த்தோம் முன்னையே. இந்த சிலப்பதிகாரம் காட்டுகின்ற அறுவை வீதி, துணி விற்கின்ற அந்த வீதி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, நூலினும் மயிரினும் நுழைநூர் பட்டினும் பால் வகை தெரியா பன்னூர் அடுக்கத்து நறுமடி செறிந்த அறுவை வீதியும். அங்க எப்படி இருந்ததா, பருத்தி நூலால் செய்தாங்க, எலி மயிராலும் பட்டு நூலாலும் நெய்யப்பட்ட துணிகள் அங்க இருந்தன. நூறாக பல நூறு கட்டுகளாக கடைகளில் பன்னூறு அடுக்கத்து அடுக்கி வைக்கப்பட்டது. அவ்வளவு அவங்க நெய்து விற்பனைக்கு வைத்திருந்தார்கள். இன்னென்ன வகைன்னு பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு வகை வகையாக அடுக்கப்பட்டிருந்ததை நமக்கு சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் சொல்றார். இதுதான் தமிழர்களுடைய துணிகளை நெய்து விற்பனைக்கு வைத்த அந்த ஒரு சீரும் சிறப்பும் செழிப்புமாக இருந்த காலம். பஞ்சை பற்றியோ துணி மணிகள் இத்தனை உடுத்தினார்கள் அப்படிங்கிறத பத்தியோ எத்தனை தகவல்கள் இருக்கு அப்படின்னு தேடும் பொழுது தமிழக வரலாற்று அறிஞர்களில் முன்னோடிகளில் மிகச் சிறந்த முன்னோடின்னு பார்த்தா டாக்டர் மா. ராசமாணிக்கனார். அவர் பல்லவர் வரலாறு, மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம், தமிழக வரலாறும் பண்பாடும், தமிழ் மொழி இலக்கிய வரலாறு, சோழர் வரலாறு, தமிழ்நாட்டு வட எல்லை, தமிழக கலைகள், சேக்கிழார் ஆராய்ச்சி, சைவ சமய வளர்ச்சி, பெரிய புராண ஆராய்ச்சி, இப்படி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்.
தமிழக வரலாற்றுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய அறிஞர் அவர். அவருடைய 10 பாட்டு ஆராய்ச்சி என்கின்ற நூல், அதில் அவர் தமிழருடைய உணவும் உடையும் அப்படிங்கிறது, சங்க காலத்து உணவும் உடையும் பற்றி எழுதியிருக்கிறார். அதுல நிறைய தகவல்கள் கிடைத்தது. அது அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம பருத்தி பெண்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு நினைச்சேன். துணி அப்படிங்கிறதுக்கு துகில், அருவை, கலிங்கம், காழகம், கச்சை அப்படின்னு நிறைய பெயர்கள் வைத்து அந்த துணிகளை அவர்கள் உடுத்திய ஆடைகளை அழைத்தார்கள். துகில், அருவை, கலிங்கம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த மெல்லிய வேலைப்பாடு அமைந்த ஆடைகளாம். அவற்றை அரசரும் செல்வரும் உடுத்தினாங்க. மேலாடையாகவும் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். கடவுளர் திருவுருவங்களுக்கும் இதை அணிவித்தனர். காழகம் அப்படிங்கிறது இன்னொரு வகை ஆடை, அதை அர்ச்சகர் அணிந்திருந்தனர் அப்படின்ட்டு டாக்டர் மா. ராசமாணிக்கனார் எழுதியிருக்கிறார். கச்சை அப்படிங்கிறது கானவர், வீரர், காவலர் ஆகியோர் அணிந்திருந்தாங்க. அவற்றுள் நீலக்கச்சை குறிப்பிடத்தக்கது. அரசமாதேவியும் காவல் பெண்களும் மார்பில் கச்சி கட்டியிருந்தார்கள். பட்ட ஆடைகளும் வழக்கில் இருந்தன. மெய்ப்பைங்கிறது சட்டை, அந்த சட்டை அணியும் வழக்கம் இருந்தது. அழுக்கேறிய கிழிந்த ஆடைக்கும் ஒரு பெயர். அதுக்கு அந்த கந்தல் ஆடைக்கு சிதார் என்றும் சிதர்வை என்றும் பெயர் பெற்றது. இப்படின்ட்டு நிறைய விவரங்கள் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. மன்னர்கள் தந்த பரிசுகளில் இந்த என்னென்ன சிறப்பான ஆடைகள் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறதும் அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். கரிகாலர் தன்னை பாடி வந்த பொருணருக்கு எப்படிப்பட்ட ஆடை கொடுத்தார்? நோக்கு நுழை கல்லா நுண்மைய பூ கனிந்த அறவுரி அன்ன அருவையன். இழை போன வழி இதுன்னு காண முடியாத அளவுக்கு நுட்பமா நுண்மையாக நூக்கப்பட்ட வேலைப்பாடு அமைந்த, அது பாம்பின் தோலை போன்ற அந்த அருவையை, அந்த ஆடையை கரிகாலர் தன்னை நாடி வந்த பொருணருக்கு கொடுத்தார். அதே கரிகாலர் கொட்டை கரைய பட்டுடை நல்கி, முடிகளை கரையிலே உடைய பட்டாடை, இப்பவும் கூட முடிச்சு போட்ட அந்த கரையுடைய பட்டாடை நம்ம பார்க்கிறோம். அந்த முடிகளை கரையிலே உடைய பட்டாடைகளையும் அவர் கொடுத்தார். நன்னன் என்ற குறுநில மன்னர் தன்னை நாடி வந்த கூத்தருக்கு என்ன கொடுத்தார்? இழை மருங்கு அறியா நுழைநூற் கலிங்கம். இழை போன இடமே தெரியாத நுண்மையாக செய்யப்பட்ட அந்த கலிங்கத்தை அவர் கொடுத்தார். ஓய்மான் நல்லிய கோடன் பாணருக்கு என்ன கொடுத்தார்? மாசில் காம்பு சொலித்தன்ன அருவை, மூங்கிலை உரித்தது போன்ற மெல்லிய மாசில்லாத ஆடையை கொடுத்தார். எத்தனை உவமைகளோடு சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு நுட்பமாக செய்ததை விளக்கி இருக்கிறாங்க பாருங்க. பாசறையில் தங்கியிருக்கிறார் அரசர். ஒரு போர் நிகழப்போகுது. அங்க இந்த இராணுவ முகாம் நம்ம இன்னைக்கு சொல்றோம், அது இந்த பாசறை என்று தமிழ் சொல்லால் குறிக்கப்படுது. பாண்டியன் புண்பட்ட தன்னுடைய வீரர்களை இரவிலே காண செல்கிறார். அப்பொழுது அவரது ஒரு காட்சியை நமக்கு விவரிக்கிறார் புலவர். அவர் நடந்து வரார் தன்னுடைய போரிலே புண்பட்ட வீரரை சந்திக்கிறதுக்கு. அவர் நடந்து வரும்போது அவர் தோளில அந்த ஒரு துகில் அணிஞ்சிருக்கிறார். அது அப்படி நழுவி கீழே விழ பாக்குது அந்த துகில். அதை அவர் என்ன பண்றாரு? இடக்கையால் அதை சரி செஞ்சுட்டு நடக்கிறார். அதையும் நமக்கு விவரித்து அழகாக புனைந்து கொடுக்கிறார்கள் ஆசிரியர்கள், புலவர்கள். புடைவீழ் அந்துகில் இடவையின் தழியி, அவர் விழப்போன அந்த துகிலை எடுத்துட்டு அவர் நடந்தார் அப்படிங்கிறத நம் கண் முன்னே காட்டுகிறார் அந்த புலவர். மதுரை நகர செல்வர் என்ன பண்ணாங்க அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுது. இந்த செல்வர்கள் மாலையில வண்டியில ஏறி பொழுதை கழிக்கிறதுக்காக போறாங்க. அவர்கள் செக்கர் வானத்தை ஒத்த சிவந்த கண்களை மயக்கும் பூ வேலைப்பாடுடைய கலிங்கம். எவ்வளவு விவரம் பாருங்க. அதுல வெயிற்கதிர் மழுங்கிய படற்கூர் ஞாயிற்று செக்கரன்ன சிவந்து நுணங்கு உருவில் கண் பொறு புகுவும் ஒன் பூங்கலிங்கம் பொனை வாளோடு பொலிய கட்டி. வாளையும் அவங்க புனை வாள் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த பூ வேலைப்பாடுடைய இந்த கலிங்கத்தை அவங்க அறையில இடுப்பிலே கட்டி கொண்டு அவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிறத வண்டியில போனாங்க நமக்கு மதுரை காஞ்சி சொல்லுது. அதே போல செல்வ மகளிர், இது பெரும்பானாற்றுப்படையில வர பட்டினத்து செல்வ மகளிர் பனி மாசு போன்ற மிக நுண்ணிய துகிலை உடுத்தியது. பனி மாசுன்னு அந்த காலையில அந்த மார்கழி மாசத்து பனி இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன படர்ந்து இருக்கும். அது எவ்வளவு நுட்பமா இருக்கும் அந்த பனி. அதுல இருந்து நீங்க அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். அந்த மாதிரியான நுண்ணிய துகிலை உடுத்தி இருந்தாங்களா செல்வ மகளிர். காவிரி பூம்பட்டினத்து செல்வ மகளிர் அவங்க என்ன உடுத்தினாங்க? பகல் காலத்தில் பட்டுடைகளை உடுத்தினார்கள், இரவுல மென்மையான துகிலை உடுத்தினார்கள். பட்டு நீக்கி துகில் உடுத்தும். இரவுல வீட்டுக்கு உடனே பட்டை நீக்கி துகில் உடுத்தி கொண்டு இருந்தார்களாம் காவிரி பூம்பட்டினத்து செல்வ மகளிர். இப்ப கச்சை கச்சு அப்படிங்கிற 2 சொற்களும் இருக்கு. குறிஞ்சி நில தலை மகன் அவன் நுண்ணிய வேலைப்பாடு அமைந்த கச்சையை கட்டியிருந்தான். மதுரையை இரவில் காவல் காத்தவர் நீலக்கச்சை சிறப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா டாக்டர் மா. ராசமாணிக்கனார். நீலக்கச்சையை அணிந்து அவர்கள் காவல் காத்தார்கள். கச்சு அப்படிங்கிறது அரசமாதேவி மன்னருடைய மனைவி மார்பிலே வம்பு வலித்து கட்டியிருந்தாள் அப்படின்னு நெடுநல்வாடை சொல்லுது.
இந்த கச்சி அணிந்திருந்தாள் அவள். முல்லைப்பாட்டுல காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் எழுதியது முல்லைப்பாட்டு. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை நப்பூதனார் பாடியது. இதில் போருக்கு சென்றுள்ள இங்கே ஒரு காட்சி நமக்கு காட்டப்படுது. போருக்கு சென்றுள்ள அந்த பாண்டிய மன்னர் ஒரு பாசறை அமைத்து ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. போருக்காக ஆயத்த வேலைகள் இங்க நடக்குது. ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பாசறை அமைத்து அங்கே மன்னருக்கென்று ஒரு தனி அறையும் அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து கூடாரங்கள் அமைந்த ஒரு பாசறை. அங்க வில்லும் அம்பும், அம்பை நிரப்பி வைக்கும் அம்பு தூணி இருக்கு, ஈட்டிகள் அப்படின்னு நிறைய ஆயுதங்கள் நிரம்பி இருக்கு. அங்க பாசறையில் பாவை விளக்குகள் இருக்கு. அந்த பாவை விளக்குல எண்ணெய் விட்டு விளக்கு ஒளி ஏற்ற பெண்கள் இருக்காங்க. அவர்கள் மார்பில் கச்சி அணிந்திருந்தாங்க. இது செய்தி. அந்த கச்சில் அவர்கள் என்ன வைத்திருந்தார்கள்? இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒள் வாழ் விரவு வரி கச்சின் பூண்ட மங்கையர். இது பாசறை இல்லையா? அந்த பெண்கள் வீரமான பெண்கள். அவங்க வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற மட்டும் வந்தாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, வலிமையான பிடியுடையதும் இரவை பகலாக்கும் ஒளிரும் அந்த வாளை கட்சியில அவங்க பூண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு சொல்லுது. இப்படித்தான் இத்தனை எண்ணிலடங்கா செய்திகளை நகர்ந்து சும்மா அடுத்த விஷயத்த மட்டும் பேசிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. அப்படிப்பட்ட செய்திகள் அடங்கிய ஆவணம் தான் சங்க இலக்கியம். இப்ப இனிமே நம்ம பார்க்க போறது உழைத்து பொருளீட்டிய பருத்தி பெண்டர். அவர்களுடைய அந்த துணியும் அந்த நூலினால் கிடைத்த இத்தனையும் தான் நம்ம பார்த்தோம். அது அடிப்படை படிநிலையை இவர்கள் தான் செய்து கொடுத்தார்கள். இப்ப இந்த பருத்தி பெண்டர் ஊருக்கு தெருகளில் போய் கூவி எதையும் விற்கவில்லை. அந்த அவருடைய உழைப்பு வந்து நடந்து போய் பண்டமாற்றாக வாங்கி வந்ததா அப்படிலாம் நமக்கு தெரியல. அவங்க ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு அமைதியாக தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த பஞ்சு, பருத்தி விதையிலிருந்து, பருத்தி காயிலிருந்து வில்லடித்து நீக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியும். மாசு நிறைந்த ஒரு தொழில், அவர்களுக்கு கொஞ்சம் துன்பம் கொடுக்கின்ற ஒரு தொழிலாகவும் இருந்திருக்கு. ஆனா வாழ்வாதாரம் என்று வரும் பொழுது இந்த பணியையும் அவர்கள் விடாது செய்தார்கள், எழுத்து பொருளீட்டினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 3 பாடல்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 3 பாடல்களிலும் விருந்தோம்பல் சொல்லப்படுது. ஏதோ ஒரு சூழலில் அந்த விருந்தோம்பல் வந்து இணைந்து கொள்கிறது இந்த பருத்தி பெண்களை நமக்கு புலவர்கள் காட்டுகின்ற அந்த சூழலிலே. முதல்ல புறநானூறு பாடல் பாடியவர் வடம வண்ணக்கன் பெருஞ்சாத்தனார். மலையமான் திருமுடிக்காரியை அவர் பாடுறார். அவரிடம் பரிசில் வேண்டி புலவர் போயிருக்காரு. எந்தை நின் காண்கு வந்திசினே நல்லாதார் மிடல் சாய்த்த வல்லாளா அப்படின்ட்டு மன்னரை அவர் பாராட்டுறாரு. பகைவர்களின் வலிமையை அழித்த வல்லவனே, உன்னை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீ எனக்கு என்ன தரணும்? பருத்தி பெண்டின் பனுவல் அன்ன நெருப்பு சினந்து அணிந்த நினந்தயங்கு கொழுங்கு உரை பருவுக்கண் மண்டையோடு ஊழ்மாறு பெயர உண்கும். நெருப்புல வந்து இறைச்சியை வைக்கும் பொழுது அதில் நிறைய கொழுப்பு இருக்கும் இல்லையா? அந்த சுடுறாங்க, நெருப்பில் மேல வச்சு இறைச்சியை சுடுறாங்க. சுடும் பொழுது நிறைய கொழுப்பு நிறைந்த அந்த இறைச்சியின் கொழுப்பு கரைந்து அந்த நெருப்பு தீயை வந்து தணிக்குமா. அந்த அளவுக்கு அதுல கொழுப்பு இருக்கு. அது உருகி அதுல சொற்ற நெய் வந்து அந்த தீயையே தணிக்கும். அந்த அளவுக்கு கொழுப்பு நிறைந்த அந்த இறைச்சியை எங்களுக்கு நீங்க தரணும். கூடுதலாக போதுங்கிற அளவுக்கு குடிக்கவும் மதுபானம் எங்களுக்கு நீ தர வேண்டும் அப்படின்ட்டு புலவர் கேட்கிறாரு. அந்த கொழுப்பு நிறைந்த இறைச்சி தான் பருத்தி பெண்டின் பனுவல் அன்ன இருக்கணும். அதுதான் நம்ம பாக்குறோம். இந்த வில்லடித்து அந்த பஞ்சை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறாங்க இல்லையா? அந்த பருத்தி பெண் எப்படி பஞ்சை பிரித்து வைத்தாலோ, பனுவல் அப்படிங்கிறது வில்லடித்த பஞ்சை குறிக்குது. அந்த பஞ்சு போன்ற இறைச்சி, அந்த பஞ்சு போன்ற கொழுப்பு நிறைந்த இறைச்சி எங்களுக்கு தா அப்படின்ட்டு அவர் கேட்கும் பொழுது இந்த பருத்தி பெண்டின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த இன்னொரு புறநானூற்று பாடல் தங்கால் பொற்கொல்லனார் எழுதியது. இங்கும் வந்து விருந்தோம்பல் சொல்லப்படுது. அங்க மன்னருடைய விருந்தோம்பும் பண்பு அங்க சொல்லப்பட்டதுன்னா, இங்க ஒரு விருந்தோம்பல் இங்க சொல்லப்படுது. ஒரு ஊர், அங்க ஊர் தலைவர் அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவி வந்து அவங்க எல்லாரும் 2 பேரும் ஊர் மக்களுக்கு கொடுத்து உதவுகிறார்கள், கொடுத்து மகிழ்கிறார்கள். அந்த மனைவி வேட சிறுவர்கள் இருப்பாங்களே, வேடர்களின் சிறுவர்கள் பக்கத்துல இருந்த குளக்கரையில போய் ஒரு சின்ன கால்களை உடைய உடும்பை பிடிச்சிட்டு வருவாங்களாம். அந்த உடும்பின் கொழுப்பு நிறைந்த இறைச்சியை தயிர் சேர்த்து அந்த மனைவி சமைக்கிறாள். நாடு தேடி வரும் பாணர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கி விருந்தோம்பு அவ பெரும் விருப்பு கொண்டவள் அந்த மனைவி. கணவரான ஊர் தலைவரை பாருங்க, பெரிய போர்க்களங்களில் வெற்றி பெற்ற யானைகள் அணிந்திருந்த தங்க அணிகலன்களை எல்லாம், அதையும் பல்வேறு பரிசில்களையும் அவர் பாணர்களுக்கு வழங்குவார். இவ்வளவு விருந்தோம்பல் பண்போடு இருக்கின்ற ஊர் தலைவரும் மனைவியும் நமக்கு காட்டப்படுறாங்க. இவர்களுடைய ஊர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு தேவையான காட்சி. இங்க ஊர் முது வேலி பார்நடை வெறுகின்
இருள்பகை வெறிய நாகு இளம் பேடை உயிர் நடுக்குற்று புலாவிட்டு அரற்ற சிறையும் செற்றையும் புடையுணல் எழுந்த பருத்தி பெண்டின் சிறு தீ விளக்கத்து கவர்பூ நெற்றி சேவலின் தனியும். இங்கு ஒரு அழகான ஒரு சின்ன காட்சி நமக்கு காட்டப்படுது. பார்நடை வெறுகின் இருள்பகை வெறிய நாகு இளம் பேடை உயிர் நடுக்குற்று புலாவிட்டு அரற்ற. காட்டு பூனை நீளமா அடி எடுத்து வைக்குது, மெதுவா அடி எடுத்து. அங்க ஒரு கோழி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த கோழி கிட்ட மெதுவா பதுங்கி பதுங்கி நீளமான காலடிகளை எடுத்து வச்சு போகுது. அந்த கோழி பின்னாடி பதுங்குது, பயந்து போகுது. அச்சப்பட்ட அந்த கோழி என்ன செய்யுது, உயிர் நடுக்குற்று புலா விட்டு அரட்டுது. அப்படி தன்னுடைய தொண்டையிலேருந்து குரல் எழுப்பி அரட்டுது, குரல் எழுப்புது. அச்சத்தில் அது குரல் எழுப்புகிறது. காப்பாற்ற யாரும் இல்லையா, அந்த பூனை தன் கிட்ட வருதே அப்படின்னு அது அரற்றுகிறது. கவர்பூ நெற்றி சேவலின் தனியும். அங்க தன்னுடைய பவள நிறத்தில் இருக்கின்ற கொண்டை அந்த சேவலுக்கு இருக்கு. அந்த மிடுக்கான தன்னுடைய துணையை பார்த்துருச்சு. அது பார்த்த உடனே கொஞ்சம் அமைதிப்பட்டது. தனியும், சேவலின் தனியும். அது தனிஞ்சிருச்சு, தன்னோட அச்சம் தனியே. சரி, நமக்கு இந்த சேவல் வந்துட்டார் நம்மளை காக்குறதுக்கு அப்படின்னு இருக்கு. அந்த சேவல் எப்படி இந்த கோழியோட கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, எப்படி பார்த்தது, சிறையும் செற்றையும் புடையுணல் எழுந்த பருத்தி பெண்டின் சிறுத்தீ விளக்கத்து கவர்பூ நெற்றி சேவலின் தனியும். பருத்தி காய்களிலிருந்து அந்த பக்கவாட்டு கசடுகளையும் காய்ந்த பொருட்களையும் நீக்கி நள்ளிரவில் நீக்கி பணியிலிருந்து அந்த பருத்தி பெண் அந்த வீட்டுல சின்ன ஒரு தீ விளக்குல அவ பணியாற்றி கொண்டிருக்கின்றாள். இந்த பருத்தி பெண் நள்ளிரவிலே இந்த பருத்தி காயிலிருந்து அந்த அழுக்கு கசடுகள் எல்லாம் நீக்கி பஞ்சை பிரித்தெடுக்கின்ற வேலையை அமைதியாக நள்ளிரவிலும் இந்த பெண் செய்து கொண்டிருக்கின்றாள். சின்ன ஒரு விளக்கு ஒளியில், அந்த விளக்கு ஒளியில் அந்த காட்டு பூனையிட்டிருந்து அச்சப்பட்டு அரற்றிய இந்த கோழி தன் சேவலை பார்த்துருச்சு. பார்த்துட்டு அமைதி அடைந்ததான். இங்கதான் அந்த பருத்தி பெண்ணுடைய உழைப்பு எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க இந்த காட்சியின் நடுவிலே. அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்த அந்த ஊர் தலைவனும் மனைவியும் இப்படி விருந்தோம்பினாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல். எத்தனை காட்சிகள், சிறப்பான விருந்தோம்பல். அதுல ஒரு கோழியும் சேவலும் இணையிற ஒரு காட்சி. எதனால அந்த கோழி சேவலை பார்த்தது என்றால் தான் நம்முடைய உழைக்கின்ற நள்ளிரவிலும் சிறிய தீ வெளிச்சத்தில் உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த பருத்தி பெண் நமக்கு மிக வெளிச்சத்தில் தெரிகின்றார். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்த ஒரு பாடல் நற்றிணையில் கபிலருடைய பாடல். இது தோழி தலைவனிடம் சொல்றா, ரொம்ப கோபத்தோட சொல்ற, நீ இப்படி அச்சப்படுகின்ற பாதையில் போயிட்டு வர, இனி இந்த வேலையெல்லாம் வேண்டாம், இனி திருமணத்துக்காக வா என்று அவள் உரைக்கிறாள். காமம் கனிவது ஆயினும் யாமத்து இரும்புலி தொலைத்த பெருங்கை யானை வெஞ்சின உருவின் உரரும் அஞ்சுவரு சிறுநெறி வருதலானே. நீ அஞ்சுகின்ற அந்த பாதையில வரும்போது என்ன நடக்கும், பெரிய துதிக்கையுடைய யானை பெரிய புலியை கொல்லுது. அந்த கொன்று விட்டு தன் துதிக்கையை தூக்கி பெருசா பிளிரும். அந்த குரல் எழுப்பி அது பிளிருகின்ற அந்த அச்சம் தருகின்ற பாதையை கடந்து நீ இரவிலே வர, வான் தோய் வெற்ப நீ சான்றோய் அல்லை. நீ உயரமான சிகரங்கள் வானை தொடுகின்ற அந்த மலைநாடனே, நீ இது மேன்மையான செயலை நீ செய்யல. இப்படிலாம் நீ இவ்வளவு நீ அச்சமுற்ற இருக்கின்ற பாதையில வர எங்களை அச்சப்படுத்துகிறாய், இது தேவையில்லை, ஒழுங்காக அவளை திருமணம் செய்து கொள்ளுகின்ற வழியை பார் அப்படின்னு இந்த காட்சியை விளக்குகிறாள் தோழி. இப்படி ஆபத்து நிறைந்த வழியில் தலைவன் வருகிறான் இல்லையா, திருட்டுத்தனமா போறியே, சரி இந்த எங்கிருந்து வரியோ, உன் நாடு எப்படிப்பட்டது அப்படின்ட்டு அவள் விளக்குகிறாள். ஆள் இல் பெண்டிர் தாளின் செய்த நுணங்கு நுண் பனுவல் போல கணம் கொள ஆடு மழை தவழும் கோடு உயர் நெடுவரை முடமுதிர் பலவின் குடம்மருள் பெரும் பழம் கல்கெழு குறவர் காதல் மடமகள் கருவிரல் மந்திக்கு வரு விருந்து அயரும். இங்கேயும் விருந்தோம்பல் இணைக்கப்படுது. உன்னுடைய நாட்டில ஆள் இல் பெண்டிர் தாளின் செய்த நுணங்கு நுண் பனுவல் போல, அங்கதான் நம்ம பருத்தி பெண்டர் வராங்க. கணவன்மாரை இழந்த ஆளில்லா பெண்கள் அவர்கள் தாமே தனித்து நின்று இந்த வில்லடித்து செய்த இந்த உழைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்கின்ற இந்த கைம்பெண்கள் இல்லையா, ஆளில்லா பெண்கள் தங்கள் முயற்சியால் நுட்பமாக பிரித்தெடுத்த பஞ்சை போல எப்படி இருந்ததா, ஒன்று கூடி மேகங்கள் தவழும் உயர்ந்த மலை சிகரங்கள் கொண்ட உன்னாடு. அந்த மேகங்களை சொல்ல வரும்பொழுதுதான் இந்த பருத்தி பெண், ஆளில்லா பெண் எப்படி பஞ்சை பிரித்தாளோ அந்த பஞ்சை போல் இருக்கின்ற மேகங்கள் உயரமான சிகரங்களை தழுவுகின்ற அந்த மலை நாட்டை சேர்ந்தவனே அப்படிங்கிறதா இந்த பாட்டு தோழி சொல்கின்ற கருத்து. இங்கு அந்த ஆளில்லா பருத்தி பெண் வருகின்றாள். தன் வாழ்வாதாரத்துக்கு கணவனை இழந்த பெண்கள்
இந்த தொழிலை எடுத்து பயன்படுத்தி பொருளீட்டினார்கள் அப்படிங்கிறது இங்க நமக்கு கிடைக்கிற செய்தி. விருந்தோம்பலை பாருங்கள். மடமுதிர் பலவின் குடமருள் பெரும் பழம். வளைந்த முதிர்ந்த பலா மரத்துல பலா குடம் போல பெருசா இருக்கும். அதை கருவிரல் மந்திக்கு பெண் குரங்குக்கு கொடுத்து விருந்தோம்புகின்றாள். யாரு? கல்கெழும் குறவர் காதல் மடமகள். குறவர் வீட்டு பெண் அந்த குடம் போல விளைந்த அந்த பலாவை பெண் குரங்குக்கு கொடுத்து விருந்தோம்புகின்ற அந்த பஞ்சு போன்ற மேகங்கள் தவழுகின்ற சிகரங்களை உடைய மலைநாடனே, நீ இந்த மாதிரி அச்சமிகு பாதையில் வந்து செல்லாதே அப்படிங்கறதுதான் பாட்டுடைய பொருள். நமக்கு இங்கே ஆளில்லா பெண் இந்த தொழிலை செய்தாள், பருத்தி பெண்டிராக வாழ்ந்தாள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற செய்தி. அதனால்தான் முன்னாடியே சொன்னேன், இவர்கள் ஊருக்கு சென்று தெருவில் சென்று கூவி அழைத்து உழைக்கவில்லை. இவர்களுடைய பணி ஒரு வீட்டில் அமைதியாக இருந்து செய்த தொழில் இவருடையது. வாழ்வாதாரத்திற்காக சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த மாசு எல்லாத்தையும் தாண்டி இவர்கள் இந்த நூல் நுட்கும் பணியில் ஈடுபட்டார்கள், உழைத்து பொருளீட்டினார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அடுத்த பகுதி ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பகுதியா இருக்க போது, ஆயர் மகளிரையும் அவர்கள் மோர் விற்ற பாங்கையும் அவர்களுடைய தொழில் திறனையும் நாம பார்க்க போறோம். அந்த காட்சிகள் மனதை மயக்கும் காட்சிகளாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.